ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருக்காங்க. அதை கொஞ்சம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஏன்னா நிறைய ரீசன் இருக்கும். இதுக்கப்புறம் தனியாக நானும் தேஜு அப்பா அம்மா இருக்கிற மாதிரி மட்டும் வீடியோ போடுவோம். அவங்க வேலைக்கு போயிருக்காங்க அப்படிங்கறது எப்போதுமே இன்ஃபார்ம் பண்ற மாதிரி தான் சொல்ல போறேன். எங்க போயிருக்காங்க அப்படின்னா, திண்டுக்கல் வேடசந்தூர் பக்கத்துல சீரியம்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் சொல்லியிருக்காரு. இப்போ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடியோ கால் பேசணும். கம்பெனி காமிச்சாங்க. ஆனா எனக்கு அந்த அளவுக்கு அம்மா வீட்டுல நெட்வொர்க் கிடைக்காது. அதனால பார்த்தேன். கொஞ்சம் பெரிய கம்பெனி தான். ஆனா கம்பெனியோட பேர் வந்து கண்டிப்பா உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். நிறைய பேர் கேட்பீங்கல்ல, அதனாலயே நாளைக்கோ இல்லை நாளன்னைக்கோ ஹெச்ஆர் போகும்போது கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுன்னு சொல்லியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் கூட இருந்தவங்க கம்பெனி பேர் நான் கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்கங்கிறதே எனக்கு புரியலை. ஏதோ சன் 3 இந்த மாதிரிலாம் ஏதோ பேர் சொன்னாங்க. அதனால கண்டிப்பாக நாளைக்கு இல்லை நாளன்னைக்கு நான் கம்பெனியோட பேர் சொல்கிறேன். நிறைய பேர் வந்து எப்போ ரிட்டர்ன் ஒடிசா போவீங்கன்னு கேட்டிருந்தீங்க. அது வந்து பொங்கல் கழிச்சு தான் போவோம். ஏன்னா போன டைம் வந்து பொங்கலுக்கு 1 மாதத்துக்கு முன்னாடியே போயிட்டோம். இங்கே வந்து 2 வருஷம் தீபாவளி கொண்டாடியாச்சு. ஆனால் நம்ம ஊரில் பொங்கல் எப்படி கொண்டாடுவாங்கன்னு அவர் இன்னும் பார்க்கல. அதனாலயே பொங்கல் முடிஞ்சு ஒரு 2 நாளைக்கு அப்புறம் அந்த மாதிரி கிளம்பலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். என்னோட மாமியார் வந்து கோவாவில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து பொங்கலுக்கு தான் வருவாங்க. அதனால கண்டிப்பாக நாங்கள் பொங்கலுக்கு போகணும். தீபாவளி விலாக்ல கூட நிறைய பேர் தம்பி ரொம்ப இழைச்சிட்டாங்க, அவங்கள கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்கன்னு சொல்லியிருப்பீங்க. இன்னும் 2 மாதம் தானே இருக்குது, ரெஸ்ட் எடுத்துருக்கலாம் இந்த மாதிரி சில பேர் நினைக்கலாம். ஏன் இப்போவே வேலைக்கு போகணுன்னு கூட நினைக்கலாம். நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து அம்மா வீடு இல்லை. ஒடிசாலேருந்து வரும்போதே உண்மையாகவே நாங்கள் பிளான் பண்ணியிருந்தது ஒரு மாதம் தங்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க வெளியே எங்கேயாவது வேலை பார்க்குற மாதிரி நாங்கள் வேறு வீடு எடுத்து தங்குற மாதிரி தான் இருந்துச்சு. முதல்ல இவருக்கு ஃபீவர் வந்தது. சரியாகாமல் மறுபடியும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு. அதனால் எங்களால் போக முடியலை. அதுவும் இல்லாமல் இன்னும் 2 மாதம் தாங்களா. நான் இந்த 2 மாதம் சரியாக வீடியோ போடாமல் இருந்ததுனால இப்போ எங்களால் தனியாக வீடு எடுத்து தங்குற அளவுக்கு பணம் இல்லை. அதனால் என்னை அப்பா அம்மா வீட்டில் விட்டுட்டு போயிருக்காங்க. வேறு எந்த ரீசனும் இல்லை, பணம் இல்லை, இதுதான் உண்மை. அதனால் அவங்க கம்பெனிக்கு போயிட்டு ஹாஸ்டலில் தங்கிப்பாங்க. இன்னொரு ரீசன் வந்து எல்லாருமே அதை வந்து சொந்த வீட்டுக்காரங்க ஃபீல் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியாது, கூட இருக்கவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க போல. தீபாவளிக்கு முந்தின நாளுமே அவருக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்து, அதுவும் நான் பாப்பாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டு அப்பப்போ வர்ற நேரம் கூட பார்க்குறவங்களாம் எப்படி இருக்காங்க, பாப்பா எப்படி இருக்குன்னு கேட்ட உடனே கேட்குற கொஸ்டின் வந்து எப்போ ஊருக்கு போவீங்கன்னு தான் கேட்பாங்க. அது வந்து மனசுக்குள்ள கஷ்டமாக தான் இருக்கும். என்ன இப்படி கேள்வி கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேர் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். எங்களோட சிச்சுவேஷன் இந்த டைம் ரொம்பவே மாறிடுச்சு, அதுதான் உண்மை. இப்படிலாம் கேட்கும் போதுமே ஒரு மாதிரி இருக்கும். அதை நான் இவர்கிட்ட தான் சொல்லி ஃபீல் பண்ணுவேன். அப்பா அம்மா கிட்ட கூட சொன்னதில்லை. அப்போ சொன்னாங்க, தீபாவளி கழிச்சு கண்டிப்பாக நான் வேலைக்கு போயிடுவேன். ஏன்னா நம்ம எல்லாரும் இருக்கிறப்போ அப்படிதான் பேசுவாங்க, நீ அவங்க வீட்டு பொண்ணு, அந்த மாதிரிலாம் நிறைய அவரே பேசியிருக்காரு. மற்றவங்க ஏன் இந்த விஷயத்தில் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் நிறைய ரீசன் இருக்கு. மற்றபடி அவருக்கோ எனக்கோ அம்மா வீட்டில் இருக்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சில நேரம் எனக்குமே சிரமமா இருக்கும். 2 சாப்பாடு 2 குழம்புன்னு செஞ்சுறது. இருந்தாலுமே கண்டிப்பா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் அவங்க சாப்பிடுவாங்க, இருப்பாங்க, எல்லாமே இருந்தது. அதனால அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த 2 மாசம் சரியா சம்பாதிக்க முடியல, கையில பணம் இல்லை, அந்த ரீசனுக்காக தான் போயிருக்காங்க. வேற எதுவுமே இல்லை. நான் பேக் பண்ணும் போதும் அவர் போகும்போதும் தேஜு எப்படி ரியாக்ட் பண்ணான்னு கொஞ்சம் பாருங்களேன். நான் தான் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து அவங்க ஒடிசாலேருந்து பெங்களூர் போகும்போது எப்படி அழுத, அந்த மாதிரி அழுகிறியா, நான் உன் மூஞ்சி பார்க்கணும் அப்படிலாம் சொல்லி சிரிப்பு காட்டிகிட்டு இருந்தாங்க. அதனால் சிரித்தேன். அவரோட ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் அவர் அங்கே போனால் தூங்குறதுக்கு அவரோட கொந்தா ஒரு பெட்ஷீட், அது மட்டும்தான் பேக் பண்ணோம். அவரோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணதுக்கப்புறம் எங்களோட கொஞ்சம் ட்ரெஸ் இருந்துச்சு, அதை மடிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் பக்கத்தில் அத்தை வீட்டில் இருந்து நெல்லிக்காய் கொண்டுட்டு வந்திருந்தாங்க, பெரிய மலை நெல்லிக்காய். அது அதிகமாக தேய்ச்சி சாப்பிட்டது இல்லைங்களா, இது எப்படி இருக்குன்னு பாருன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி ரியாக்ஷன் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தோம். எங்கள் ஊரில் எல்லாம் சின்ன சின்ன காயில், ஒடிசாவில் வந்து எந்த காயாக இருந்தாலும் கொஞ்சம் உப்பு வச்சு சாப்பிடுவாங்க, புளிப்பு கம்மியாக இருக்கிறதுக்காக. இந்த நெல்லிக்காவையும் லைட்டாக உப்பு வச்சு சாப்பிட்டு பார்த்தா, ஆனால் அவளுக்கு சுத்தமாக சாப்பிட முடியல, எனக்கு வேணான்னு சொல்லிட்டா. அப்புறம் அவருக்குமே மலை நெல்லிக்காய், அதுக்கப்புறம் கொஞ்சம் சளி பிடிச்சிருந்துன்னு சொல்லியிருந்தாங்க. பனங்கற்கண்டு, அது கூடவே மிளகு பொடியெல்லாம் கொடுத்து விட்டுருந்தேன். அவங்க ஊர் ஒடிசாக்கு போல
பாரு. இங்க வா இங்க வா, நான் இங்க தானே இருக்கேன். மலை மலை ஓடி ஓடி மலை வருது. இங்க வா. மலை வருதா? அவங்க வேலைக்கு போறாங்க லூசு. இங்க வா. பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் வேணா இன்னொரு டைம் அவகிட்ட ஷார்ட்ஸில் கூட சும்மா கேள்வியாக கேட்டு உங்ககிட்ட சொல்கிறேன். அவள் என்கிட்ட கேட்குறா, வீட்டுக்கு வந்துட்டு அவர் போனதுக்கப்புறம் நான் உட்காந்து பாத்திரம் விளக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட கேட்குறா, அப்பாவை மட்டும் அனுப்பிட்டேல, இப்படி கேட்டா. அப்பாவை மட்டும் தனியாக அனுப்பிட்டேல, அப்பா பாவம் தானே அப்படின்னு கேட்டா. அதுக்கு நான் சொன்னேன், ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் ஒரு கோவில் போகிற மாதிரி பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். விலாகுக்காக. நாங்கள் 3 பேர் தான், வீட்டில் எல்லாரும் இல்லை. அப்போ கூட தேஜுக்கிட்டே சொல்லியிருந்தேன், குளிச்செல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் வேணான்னு சொல்லிட்டாங்க. அதனால் அவள் சொன்னது வந்து, கோவிலுக்கெலாம் போகலான்னு நீ என்கிட்ட சொல்லியிருந்தல, இப்போ வந்து அப்பா தனியாக அனுப்பிட்ட வேலைக்கு, இப்போது நம்ம மட்டும் தனியாக போகணுமா அப்பா இல்லாமல்? அம்மாச்சி தனியாக வேலைக்கு போகிறாங்க, அப்பா இப்படி தான் பேசினா. அம்மாச்சி தனியாக வேலைக்கு போகிறாங்க, தாத்தா தனியாக வண்டியில் போகிறாங்க, மாமா தனியாக வேலைக்கு போகிறாங்க, எல்லாரும் தனித்தனியாக இருக்கணுமா? என் அப்பாவே நீ தனியாக அனுப்பிட்டல, அப்பா பாவம் தானேன்னு சொல்லி கேட்குறா. என் அம்மா கேட்டுட்டு ரொம்ப அப்படி சிரிக்கிறாங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன், ஒரு 2 மாதம் மட்டும் அப்பா வேலைக்கு போவாங்க, அப்பா வேலைக்கு போனாதான் உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியும், என்னால் வீட்டில் இருந்துக்கிட்டே செய்யவே முடியலம்மா அப்படின்னு சொன்னோடனே, சரிம்மா போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொன்னான். அப்படி ரியாக்ட் பண்ணா. ஆனால் போகும்போது அவள் அழுதா. நைட்டு தூங்கும்போது கண்டிப்பாக இன்னும் என்னென்ன பேச போகிறான்னு தெரியல. முடிஞ்சா நான் பேக் சைடு கேமராவில் கூட, ஏன்னா அவள் பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம செல்ஃபியில் எடுத்தோம் அப்படின்னா வெக்க வந்துடும், சிரிச்சிருவாங்க, சரியாக பேச மாட்டாங்க. ஏதாவது அவங்க அப்பாவை மிஸ் பண்ணுற மாதிரி பேசினா அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட நான் ஷார்ட்ஸில் காமிக்கிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் தான் நிறைய, அதுவும் தீபாவளி விழாக்கில் கூட நிறைய பேர் சொன்னீங்க, பாப்பா தமிழ் சூப்பராக பேசுதுன்னு. நிறைய மரியாதை இல்லாமல் பேசுகிறா. எப்படின்னா சின்ன வயசுலேருந்தே சின்ன பிள்ளைன்னு சொல்லி பேச வச்சது. நிறைய விஷயம் வந்து கொஞ்சம் மரியாதை இல்லாமல் நீ போடி வாடி அப்படின்னு சொல்லி என்னோட அம்மாச்சியை என் அம்மாவை பேசுகிறது தான். அவளுக்கு பாட்டி அம்மாச்சி முறை தானே வரும். அது வந்து அவ்வளோ சீரியஸ் இல்லை. இருந்தாலும் அவள் அப்படி பேசுறதுல இங்கே இருக்கிறவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு நாள்லாம் என்னோட அப்பாவை கேட்குறது, சில நேரம் என்னை ஏமாத்தலான்னு பார்க்குறியான்னு சொல்லி கேட்பா. அவங்க அப்படியே ஒரு மாதிரி வியப்பாக சிரிப்பாங்க, உனக்கு எப்படி இவ்வளோ தமிழ் பேச தெரியுது அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்க. அதனால் கண்டிப்பாக இன்னொரு நாள் வீடியோ எடுக்கிறேன். அவள் இப்படி தான் ரியாக்ட் பண்ணா. நான் வந்து இது வந்து இப்போ தானே ஆரம்பம், ஏன்னா பாப்பாவுக்கு 4 வயசு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் அவள் ஸ்கூல் போகணும், நல்ல ஸ்கூல் அந்த மாதிரி தேடுறது. அப்படிங்கிறப்போ அவங்களோட லைஃப்பை யோசிச்சு வாழ்க்கை போயிடும். நெக்ஸ்ட் இன்னொரு பாப்பா அப்படின்னு வந்ததுன்னா அவங்கள சேஃப்டி பண்ணுறது, அந்த மாதிரி நம்ம தான் குழந்தைங்க கூட ரொம்ப பிஸியாக இருப்போம். அதனால இதெல்லாம் நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும், பழகிக்கணும் இப்படி இருக்கிறதுக்கு. இந்த டைம் நான் அழலை, ஏன்னா பக்கத்தில் திண்டுக்கல் தானே, 1 மணி நேரம் தான் ட்ராவல். சண்டே ஒருவேளை லீவ் கிடைக்குது, எங்கேயாவது வெளியே போகணும் கிளம்பி வான்னு சொன்னாலும் கூட நான் ஓடிடுவேன் பஸ்ஸில். அதனால் சேடாக இல்லை. இன்னொருத்தவங்க கூட கமெண்ட்ல சூப்பராக சொல்லியிருந்தாங்க, அது வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் உண்மையே கூட. எப்படின்னா, உன் அண்ணாவுக்கு கல்யாணம் ஆகலையான்னு சொல்லி என்கிட்ட கேட்டவங்க கிட்ட அவங்க ரிப்ளை பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக அவங்க அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகிருக்காது, ஆகியிருந்தா அந்த பொண்ணு இவ்வளோ நாள் போய் அவங்க அம்மா வீட்டில் இருக்க முடியுமான்னு தான் கேட்டாங்க. அதனால் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இது வந்து நான் பிறந்த வீடாக இருந்தாலும் நம்மளுக்கு சொந்தம் இல்லைல்ல. அப்படிங்கிறப்போ ஒரு மரியாதையோடு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வேலைக்கு போய் தான் ஆகணும். நானுமே என்னோட வேலையை கண்டிப்பாக நான் செய்வேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். கண்டிப்பாக இதுக்கப்புறம் விலாக் வரும். இப்படி கூட நினைக்கலாம், அப்போ ட்ராவல் விலாக்லாம் இனிமேல் வராதான்னு நினைக்கலாம், இல்லை எங்கேயும் போக மாட்டிங்களா அந்த மாதிரிலாம் கூட யோசிக்கிறீங்க. அப்படின்னா அப்படி இல்லை, கண்டிப்பாக இதுக்கப்புறம் ட்ராவல் விலாக் இருக்குது. அதை விட ஒரு பெரிய சேலஞ்ச் வந்து பஸ் ட்ராவலில் சும்மா 1 மணி நேரம் கூட தாங்க எனக்கு செட் ஆகாது. லெமன் இருந்துக்கிட்டே இருக்கணும், ஒரு குட்டி தூக்கமாவது போடணும் பஸ் ட்ராவலில், இல்லாட்டி என்னால் முடியாது. ஆனால் இதுக்கப்புறம் வந்து அவர் இல்லைல்ல, அவர் இருந்தால் பாப்பா அவர்கிட்ட விட்டுட்டு கையில் தூங்கிக்குவேன். இதுக்கப்புறம் வர்ற ட்ராவலில் நான் ரொம்ப சேஃபாக இருக்கணும். ரொம்பவே சேலஞ்சிங்காக போகும். என்னால் ரொம்ப சிரமப்படுறத கண்டிப்பாக நான் வீடியோவில் புலம்புவேன். நீங்களும் கேட்க ரெடியாக இருங்க. ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர், தென் சப்ஸ்கிரைப் மீ கைஸ். தேங்க்யூ, பாய். இன்னொரு நாள் பார்க்கலாம்.